ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. தமிழக பட்ஜெட் வெளியாகக்கூடிய சூழ்நிலையில் ஆசிரியர்களுடைய கோரிக்கையை விஜய் நிறைவேற்றியிருக்கிறாரு. தயாராகும் பட்டியல், அதிகாரிகளுக்கு பறந்த ஆணை. மிக மிக முக்கியமான செய்தி நியூஸ் பேப்பரில் வெளியே இருக்குது. என்னங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நிறைவேற்ற முடியும் என்ற ஆசிரியர்களின் கோரிக்கைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் கிரீன் சிக்னல் அப்படிங்கிற தகவல் வெளியே இருக்குது. அதாவது கல்வித்துறையிலால் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களோட கோரிக்கையை பட்டியலிட்டு அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் கிரீன் சிக்னல் கொடுத்துருக்கிறாரு. திமுக ஆட்சியில் நடந்தது போல் இழுத்தடிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்திருக்கு நியூஸில். ஆசிரியர்களின் பல்வேறு கோரிக்கைகள், நிறைய கோரிக்கை வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஆசிரியரோட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி திமுக ஆட்சியை தொடர்ந்து தாவேக ஆட்சியிலும் போராட்டம், ஆர்ப்பாட்டம் என தொடர்கின்றன. இப்போ கூட ரீசெண்டாக போராட்டங்கள்லாம் நடந்தது. ஆசிரியர் அல்லாத அலுவலர்கள் என 120க்கும் மேற்பட்ட சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகளுடன் கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் இருக்கார் இல்லையா, அவர் 2 நாட்கள் கலந்துரையாடினார். இதில் பல்வேறு கோரிக்கைகள் அமைச்சர் முன் வைக்கப்பட்டன. இது குறித்து ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகள் கூறியதாவது: சங்கங்கள் வாரியாக பல்வேறு கோரிக்கைகள் தெரிவிக்கப்பட்டன. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவது, சம்பள முரண்பாடு, ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு டெட் தேர்ச்சி மதிப்பெண்கள் நிர்ணயம், போராட்டங்களால் சம்பளம் இழந்த ஆசிரியர்களுக்கு நிவாரணம், ஊக்க ஊதியம் பாதிப்பு, ஆசிரியர் காலிப்பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் குறிப்பிடப்பட்டன. இவற்றில் போராட்டம் காரணமாக இடைநிலை ஆசிரியருக்கு 27 நாட்களுக்கான சம்பளம், அதே மாதிரி வழக்குகளை வாபஸ் பெறுவது, ஊக்க ஊதியம் பாதிப்புகளை சரி செய்வது, டெட்டு தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை நியமிப்பது, முக்கியமான விஷயம். இப்போ இதுதான் மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான பல்வேறு கோரிக்கைகள், எக்கச்சக்கமான கோரிக்கைகள், இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாங்க அமைச்சரிடத்தில். ஆசிரியர்கள், ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் முன் வச்சிருக்கிறாங்க. போன்ற கோரிக்கைகள் உடனே நிறைவேற்றக்கூடியவை. இந்த கோரிக்கைகள் எல்லாமே உடனே நிறைவேற்றக்கூடியவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுக்கு முதல்வர் போட்ட உத்தரவு என்னென்னா, எதெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ அதை உடனே பண்ணுங்க அப்படின்னு. அதில் இவங்க சொல்கிறது இதெல்லாம் உடனே நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதில் நமக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா, டெட்டு பாஸ் மதிப்பெல்லாம் ஈஸியாக குறைப்பாங்க. ஏன்னா ஆசிரியர்களோட கோரிக்கை என்னாலும் அதை நிறைவேற்ற சொல்லிட்டார் முதல்வர் அவர்கள். என்ன முடியுமோ அதை பண்ண சொல்லிட்டார். இப்போ டெட்டு பாஸ் மார்க் கம்மி பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியான விஷயம், அதெல்லாம் பண்ணிடுவாங்க. இதை அமைச்சரிடம் விளக்கினோம், விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இதெல்லாம் ஈஸியாக பண்ணுறதுன்னு நாங்கள் சொன்னோம், விரைவில் நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கலந்துரையாடலுக்கு பின் கல்வி அதிகாரிகளை சந்தித்தோம். அவர்கள் முடியும் என்ற கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற முதல்வர் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டதாக சொல்லியிருக்கிறாரு. இவை குறித்து பட்டியலிடப்பட்டு வருகின்றன, லிஸ்ட் போட்டுட்டு வராங்க. கடந்த ஆட்சி போல் தாமதிக்க வேண்டாம் என உத்தரவிடப்பட்டுள்ளதாக நம்பிக்கை அளித்தனர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி வெளியே இருக்குது. இந்த நியூஸ் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.